சார் வணக்கம். வணக்கம் நிர்மல், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே வீட்டில் சார். எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். அப்புறம் தேர்தல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சமூக வலைதளங்கள் என்ன பார்க்குறீங்க? சமூக வலைதளங்களில் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்ன பயங்கரமாக போகுது? சண்டையா? டிவி கேட்குங்க? இல்லை சார், டிவி கேக்கு சண்டை கிடையாது. கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, பிரச்சாரங்களில் இப்போ கொஞ்சம் அப்படியே சலிப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த முறை வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணலை. ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் ஏதோ ஒன்று ஆனால் பண்ணலை, எடுபடலை. அது ஒரு திமுகவுக்கு ஒரு மைனஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொன்று, மொத்தமாகவே விஜய் அவர்கள் வந்து 14 பிரச்சாரம் தான் பண்ணியிருக்காராம். மொத்தமாகவே தெரிஞ்சு அதிகமாக பண்ணது அப்போ எடப்பாடி பழனிசாமி. அதிகமாக பண்ணது சீமானு 180 இடங்களில் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி வந்து 140 இடங்களில் பேசியிருக்காரு. அடுத்த ஒரு ஏஜுக்கு 140 பெருசு இல்லை. சீமான் வந்து ஒரு சின்னதான இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கூட்டில் நின்று பேசுகிற மாதிரி தான் அதை வடிவமைக்கிறாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கொஞ்சம் மாஸ் க்ரௌடை கூட்டி இது பண்ணுறாங்க. அது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு 80 இடங்களில் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. ஸ்டாலின் வந்து ரொம்ப குறைவான இடங்களில் பண்ணியிருக்காரு. விஜய் வந்து மொத்தமாக 14 இடங்களில் தான் பிரச்சாரத்தையே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிரச்சாரங்கள்லேயே வந்து எந்தெந்த கட்சி தீவிரமாக செயல்படுதுன்றது நமக்கு தெரியுது சார். திமுகவோட எம்எல்ஏக்கெல்லாம் உள்ளே விடல, நிறைய இடங்களில் விடலை. இன்னொன்று, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஏன் வரீங்க? நான் தான் 1000 ரூபா கொடுத்தாலும், இலவச திட்டங்கள் அறிவிச்சாலும், 8000 கூப்பன் கொடுத்தாலும் வந்து அந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இது. சரி, ஓகே சார். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம் சார். வேலூர் மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் ரொம்ப என்ன சொல்கிறது, வரலாற்று ரீதியாகவே இந்த மாவட்டங்கள் வந்து சுதந்திர போராட்ட காலங்கள்லேருந்து இந்த வேலூர் மாவட்டம் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்துல இருக்குது. ஸோ இந்த வேலூர் மாவட்டமும் திருப்பத்தூர் மாவட்டமும் ரெண்டும் ஒன்றா இருந்தது. இப்போ பிரிச்சிட்டாங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளை பற்றி இப்போ பார்க்கலாம் சார். முதலாவதாக வேலூர் மாவட்டத்தில் வேலூர் சட்டமன்ற தொகுதி. வேலூர் மாவட்டம் வந்து ரொம்ப முக்கியமான மாவட்டம். அங்கே வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அதே போல் பறையர் சமூகத்தினர், அதே போல் வன்னியர் சமூகத்தினர் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க. ஸோ இந்த சமூகத்தினர்லாம் கொஞ்சம் தெலுங்கு பேசும் சிறுபான்மை மக்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதி முக்கியமான தொகுதி. இந்த தொகுதியில் தான் திருப்பத்தூர் தொகுதியும் பிரித்தாங்க. மாவட்டமாக பிரித்தாங்க, மூன்றாக பிரித்தாங்க. நம்ம திருப்பத்தூரை பற்றியும் வந்து இது கூட சேர்த்து பேச போகிறோம். ஸோ முதலாவது இங்கே பார்த்தீங்கன்னா 2 முறை 2021, 2016 பி. கார்த்திகேயன் அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. பி. கார்த்திகேயன் அவர்கள் மேலே நிறைய அலிகேஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து எஸ்ஆர்கே அப்போ அதிமுக சார்பாக நிற்கிறாரு. சோனியா நாம் தமிழர் சார்பாகவும், வினோத் கண்ணன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாங்க. ஸோ அப்படி நிற்கும்பொழுது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வேலூர் தொகுதியில் செல்வஜெயலலிதா இருக்கும்போது மாறி வருவாங்க. செல்வஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எப்போ வந்து டிஎம்கே வந்து ஒரு இதாக வந்தாங்களோ, ஸோ அவங்க வந்து இஸ்லாமியர்களை வந்து பெரிய அளவில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்னால் வந்து பாஜக வந்துடும், உள்ளே போயிடுங்க இல்லை ஓட்டு எங்களுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறாங்க திமுக. அது ஒர்க் அவுட் ஆகுது. சரி, நான் போயிடலாம். திமுக 2019 அது ஒர்க் அவுட் ஆகுது. 19, 21, 24 வரைக்கும் ஆச்சு. இந்த தேர்தலில் ஆகுமான்னு தெரியல, எனக்கு தெரியல. பட் அந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கையில் எடுத்திருக்காங்க. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு இருக்க ஒரே சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலுக்கு நீங்கள் வந்து சொன்ன சாதனைகளை வந்து சொல்லணும். 505, 504 தேர்தல் வாக்குறுதிகள் இருந்து அதை பேசணும். அதை பேசாமல் பிஜேபி உள்ள வந்துடும். இதே ஒருவேளை வந்து இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி அமையாமல் வேற மாதிரியான கூட்டணி அமைஞ்சிருந்தா அவங்களுடைய பிரச்சாரம் என்னதான் சார் வச்சிருப்பாங்க? அடிச்சு திமுக தும்சம் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே இருந்திருக்காது இல்லை. டிவிக்கெல்லாம் கூட்டணி வச்சிருந்தா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஈஸியாக வின் பண்ணி ஓரளவுக்கு 200 சீட் சாலிடாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வேலை பண்ணியிருப்பாங்க. காசை தண்ணி அரைச்சிருப்பாங்க. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து. அந்த அளவுக்கு இங்கே வந்து யார் முன்னணியில் இருக்காங்கன்னா கார்த்திகேயன் மேலே அலிகேஷன் இருக்குது. அதே போல் எஸ்ஆர்கே அப்பு அவர்கள் தான் வேலூர் மாவட்ட செயலாளர் அதிமுகவுக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப எஸ்ஆர்கே அப்பு. அதே போல் கேசி வீரமணி அவர்களும் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறார். அவர் வந்து அங்கே அதிமுக மாவட்டத்தில் அமைச்சர். இது வேலூர் வந்து ஒரு நம்ம துரைமுருகன் பொதுச்செயலாளர், திமுக பொதுச்செயலாளர், அவர் கண்ட்ரோலில் வர்றது. ஸோ எஸ்ஆர்கே அப்பு இல்லை கார்த்திகேயனா இல்லை வினோத் கண்ணனா இல்லை சோனியாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து கார்த்திகேயன் முன்னணியில் இருக்கார். ஏன்னா இஸ்லாமிய வாக்குகள் அங்கே இருக்குது. ஒருவேளை இஸ்லாமிய வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போனால் வச்சிங்களேன், ஈஸியாக அப்பு அவர்கள் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எத்தனை வாக்குகள் வந்து அவருக்கு போகிறது அப்படின்னு தான் முக்கியம். ஏன்னா அவ்வளோ பெரிய இந்த 2021 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியில் நீங்கள் அடின்னு அடிச்சிங்க ஏடிஎம்கேவை. அப்போயே வந்து பெருசாலாம் இல்லை, அந்த மைனாரிட்டி ஓட்டு தான் போச்சு.
இப்போ உங்களுக்கு வந்து வினோத் கண்ணன் அவர்களுக்கு வாக்குகள் போச்சு, இஸ்லாமிய வாக்குகளும் கிறிஸ்தவர் வாக்குகளும் வந்து போச்சுன்னா வச்சுக்கலாம், ஈஸியாக வந்து அப்போது வின் பண்ணுவார். இல்லை திமுகவுக்கு தான் மொத்த வாக்குகளும் வருதுன்னா கார்த்திகேயன் அவர்கள் வந்து வெற்றி பெறுவார். சார் அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதி துரைமுருகன் அவர்களோட தொகுதி காட்பாடி. இந்த தொகுதியில் என்னன்னா ஒரு அண்ணா காலத்திலேருந்து அந்த தொகுதியில் நிற்கிறதா ஒரு பேரறிஞர் ஃபுல்லாக வின் பண்ணிட்டு வராரு. வின் பண்ணிட்டு வராரு. ஆமாம், ஃபுல்லாக வின் பண்ணிட்டு வராரு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த முறை கடந்த முறை அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. 500 ஓட்டு தான், 500 வாக்குகள் தான். இந்த முறை அதை விட சவாலாக இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. எப்படி சார் அந்த கலை நிலவரம்? இல்லை உண்மையாலுமே வந்து சவாலாக இருக்கும். ஏன் சவாலாக இருக்கும்னா ஏடிஎம்கே சார்பாக வந்து ராமு நிற்கிறாரு, திமுக சார்பாக துரைமுருகன் அவர் தான் திமுகவுக்கு பொதுச் செயலாளர், திருக்குமரன் அவர்கள் வந்து நாம் தமிழர் சார்பாக நிற்கிறாங்க, சுதாகர் அவர்கள் வந்து காட்பாடியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறார். ஏற்கனவே 500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் துரைமுருகன் அவர்கள் வெற்றி பெற்றார். அதில் இஸ்லாமிய வாக்குகள் கிறிஸ்திய வாக்குகளும் கொஞ்சம் இருந்தாலும் இப்போ தமிழக வெற்றி கழகம் வரும்போது ஈஸியாக வந்து அதிமுக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆக்சுவலாக இந்த கால்குலேஷன் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். என்னென்னா நீங்கள் ஏடிஎம்கே, நான் டிஎம்கே, உங்ககிட்ட ஒரு 50 ஓட்டு இருக்குது, என்கிட்ட ஒரு 50 ஓட்டு இருக்குது. ஆனால் என்னோட ஒரு 500 ஓட்டு வந்து ஒரு 5 ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போது என்கிட்டேருந்து டிவிகேவுக்கு ஒரு 10 ஓட்டு போகுது, உங்ககிட்டேருந்து ஒரு 15 ஓட்டு போகுது. யார் வின் பண்ணுவான்? நான். ஸோ அந்த கால்குலேஷன் வந்து என்கிட்டேருந்து ஓட்டு போகுது, நான் போகலான்னு சொல்லலை, நான் ஏடிஎம்கேக்காரன் என்கிட்டேருந்து போகுது, நீங்கள் டிஎம்கேக்காரன் உங்ககிட்ட அதிகமாக போகுது. அதை வந்து அக்செப்ட் பண்ண மறுக்கிறாங்க சார். அது என்னன்னா கடந்த முறை வந்து எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர்கள், பழைய நண்பர்கள் எல்லாரும் கேட்டபோது கடந்த முறை வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், என்னன்னா இளைஞர்களுக்கு வந்து மேம்பாட்டு பண்ணுவோம் அப்படின்னு. எப்படின்னா வேலை வாய்ப்புகள், வருடத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வந்து அரசு வேலை தருவோம்னு சொன்னாரு. தனியார் வேலையை கூட இல்லை, எக்ஸாமே வைக்கல. ஆமா, எக்ஸாம்ஸும் வைக்கல, வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக விட்டாங்க. நடந்த நான் வந்து ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட், நான் நிறைய தேர்வுகளை கடந்த 5 வருஷமா எழுதிட்டு இருந்தேன். ஏன்னா வேகன்சிஸ் கிடையாது. இன்னொன்று தேர்வை வந்து டஃப் பண்ணுறது, மாணவர்களை வந்து மன உளைச்சலுக்கு டிலே பண்ணுறது, வேணும் டிலே பண்ணுறது, முறைகேடுகள் அந்த மாதிரி சொல்லிட்டு காசு கொடுத்தா வேலை ஒரு வீட்டில் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி வந்து வேலைகள் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஏடிஎம்கே பீரியடில் நிறைய வேகன்சிஸ் விட்டாங்க, நம்ம இல்லைன்னா சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு காவல்துறையில் வந்து அந்த 5 ஆண்டுகளில் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 50,000 வேகன்சி எடுத்தாங்க. இப்போ 2017 20 வரைக்குமே. ஆனால் இந்த 21 26 வரைக்கும் குறைஞ்சபட்சம் 10,000 தான் எடுத்திருப்பாங்க. 10,000 தான் காவல்துறையில, கடைநிலை காவல்துறையினருக்கே. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது இவரே இவ்வளோத்துல எடுக்கிறாரு, ஸ்டாலின் அப்படி பேசுறாரு, வந்தால் நிறைய வேகன்சிஸ் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் வந்து கடந்த முறை வந்து திமுக ஓட்டு போட்டாங்க. ஆனால் இந்த முறை சப்போர்ட் பண்ணேன், நான் அப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா ஏடிஎம்கேக்காரங்க, நான் ஏடிஎம்கேக்காரெல்லாம் இல்லை, வீட்டில் ஏடிஎம்கே தானே. நீங்களே ஏதாவது கோத்து விட்றீங்க இவ்வளோ இருக்கு. அப்படிலாம் இல்லை, நான் கடந்த முறையும் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் என் நண்பர்கள் நிறைய முறை வந்து என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் திமுக தான் போட்டோம் ஓட்டு, ஆனால் இந்த முறை நான் போட மாட்டோம். ஆக்சுவலாக நம்ம அந்த போலீஸ் ஆஃபீஸரை பற்றி பேசணும், ஓகேங்களா? போலீஸ் ஆஃபீஸ்லேயே வந்து 2 கேட்டகரி இருக்காங்க. ஒன்று இந்த 10 வருஷத்தில் வந்து பவர்ஃபுல்லாக ஏடிஎம்கே காலகட்டத்தில் இருந்தாங்க. ஆமாம், இதை பேசிட்டு நான் போகலாம் உள்ள. 10 வருஷத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் கொலாசினாங்க, ஓகேங்களா? அவங்கள்ட்ட அப்படியே உட்கார வச்சுட்டு புது டீமை வந்து இறக்கியிருக்காங்க டிஎம்கே. இப்போ இறக்கும்போது 10 வருஷமாக வேலை செஞ்சாங்களா அவ்வளோ பேர், அவங்க எல்லாமே வந்து டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக மாட்டாங்க. இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்து காவல்துறைக்கு லீவ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, வாரத்தை ஒரு நாள் ஆஃப் கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. ஆமாம் சார், நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் கொடுக்கறது இல்லை சார், உண்மைதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த எஸ்எஸ்ஐ ஒன்று வந்து முக்கியமானது என்னன்னா, பெண் காவலர்களை வந்து முதலமைச்சர் கான்வாய்க்கில் நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லி வந்தபோது ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 தாட்டி அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் திரும்பி இப்போ வந்து லேடிஸ் போலீஸ் வந்து விட வேண்டியதான், அதெல்லாம் யார் பார்க்க போறா? இல்லை, அதை வந்து பிரம்மாண்டமாக விளம்பரம்லாம் பண்ணாங்க. கோவில்களில் வந்து தமிழ் அர்ச்சனை பண்ணுறோம் தான் சொன்னாங்க. ஆமாம், நான் கோயிலில் போயிட்டு தமிழ் அரசு அறிஞன்னு கேட்டால் கால் பண்ணுங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ வேல்முருகனுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் சண்டை வந்தது காரணமே அதான். ஆமாம், ஓகேங்களா? இப்போ வேல்முருகன் அவர்கள் வந்து திமுக கூட்டணி போகிறதுக்கான காரணம் வந்து சேகர்பாபு அவர்கள். ஏன்னா இதை கேட்டிருக்காரு, நாங்கள் கோயிலில் வந்து தமிழ் அரசுன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு சிறந்த தமிழ் தேசியவாதி வேல்முருகன் அவர்கள், ஓகேங்களா? இன்னும் வந்து ஸ்டேபிளாக இருக்காரு அண்ணா, ஓகேவா? அண்ணன் எனக்கு ஒரு 15 வருஷமா தெரியும். ஏன்னா உண்மையாலுமே அதனால தான் அவர் ஒரு மானம் உள்ளவர் சார். வெளில வந்துட்டார். வெளில வந்து என்ன காசு கொடுப்ப, காசு எனக்கு வேணுமா? பண்ருட்டி தொகுதியை நீ குடிக்குமா? பண்ருட்டி மட்டும் தான் கொடுக்குறாங்க. கடலூர் மாவட்டத்தையும் நீ பிடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா வேட்பாளர்ல பாத்தீங்கன்னா நெய்வேலியில அவங்க தம்பியை அண்ணனை நிப்பாட்டுறாரு, குறிஞ்சிப்பாட்டில தம்பியை நிப்பாட்டுறாரு. அதே மாதிரி பண்ருட்டிலும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். என்னன்னா என்னால முடிஞ்சது இந்த மாவட்டத்துல ஒரு 10 தொகுதிட்டு இருக்கு, இந்த 10 தொகுதியில நான் தோக்க பண்ற ஒரு மென்டாலிட்டியில தான் அவர் இருக்காரு. ஏன்னா 10 தொகுதின்றது பெரிய விஷயம் இல்லையா இந்த தேர்தலில். அப்படி வேல்முருகன் வந்து அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்றாரு. அது வந்து திமுகவுக்கு பெரிய ஐடியா இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் பிஎம்கே இருக்காங்க, லாஸ்ட் டைம் வந்தும் அப்படிதான் இருந்தாங்க.
வேல்முருகனை வச்சு பேலன்ஸ் பண்ணாங்க. பட் ஒரு சில வன்னியர் வாக்குல அங்கே கொண்டு போனார். கொண்டு போனார். வன்னியர் வாக்கு இல்லாம பொதுஜனமா ஒரு தமிழ் ஆக்சுவலாக வேல்முருகன் ஒரு தமிழ் தேசியவாதி. இப்போ நாம் தமிழ்ல இருந்து நிறைய பேர் அங்கே போனாங்க தெரியுமா? ஜெகதீச பாண்டியன், அவர் வினோத் அண்ணன், அவர்லாம் வந்து போனாங்கல்ல அங்கே. இன்னொரு நிறைய பேர் போனாங்க. அவங்களாம் ஏன் போனாங்கன்னா சரி ஓகே அண்ணனும் தமிழ் தேசியம் தான் அங்கே போகலான்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து விரும்பத்தகாத நிகழ்வுகள்லாம் வந்து நடந்தது. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒருத்தவங்க கூட சந்தோஷமாவே இல்லை. திமுக தொழிற்சங்கத்தில் இருக்காங்கல்ல அவங்களும் சந்தோஷமா இல்லை, யாருமே சந்தோஷமா இல்லை. சரி, இப்போ கூட ரீல்ஸ்லாம் நிறைய பார்க்க முடியுது. ஒரு சில காவலர்கள், கடைநிலை காவலர், அவங்களுக்கு இருக்குல்ல, அவங்களுக்கு எதுவுமே இந்த கவர்மெண்டால் நடக்கல, இல்லை அவங்களுக்கு தேவையும் கிடையாது கவர்மெண்ட். போயிட்டு அந்த ஜனநாயகன் படத்தை தான் பாட்டை தான் பாதி பேர் போடுறாங்க. அந்த சின்ன இப்போ புதுசாக போயிருக்கு ஒரு 20 வருஷம். நான் விசாரித்த வரைக்குமே வந்து காவல்துறையிலேயே வந்து நிறைய பேர் திமுக ஆதரிக்கலைன்ற மாதிரி தான். இல்லை நிறைய பேர் அதுக்கு என்னெல்லாம் வந்து கஸ்டடி கூப்பிட்டு வருவாங்கல்ல. அப்போ வந்து எஸ்எஸ்ஐ அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. எஸ்ஐ தான் பவர்ஃபுல்லாம். எஸ்ஐனா வந்து டைரக்டா வரவங்க, எஸ்எஸ்ஐனா இல்லை ரொம்ப ஏஜ் ஆகி ப்ரொமோஷனில் வருவாங்க. ப்ரொமோஷனில் எஸ்எஸ்ஐன்னு போட்டுருவாங்க. அது உங்களுக்கு பெருசாக பவர் இருக்காதான். எஸ்எஸ்ஐ ஒரு ரைட்டர் மாதிரி தான் அவர். ஓகேங்களா? அப்படியே வந்து ரிட்டையர் ஆகிற வேணும் தான். நிறைய பேர் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டே போயிடுவாங்களாம். அவங்களாம் வந்து அசிங்கமாக திட்டுறாங்க திமுக ஆட்சி. நானே பார்த்தேன், என்ன இப்படி திட்டுறீங்க தம்பி, உங்களுக்கு தெரியாத தம்பி நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன அடிக்கிறாங்க. இல்லை சார், அவங்க உண்மையான அவங்க சொல்கிற சில வார்த்தைகள் வந்து என்னால் கேமராலாம் சொல்ல முடியாது. இல்லை சார், காவல்துறையினர் வந்து ரொம்ப பாவம் சார். அவங்களை கைது பண்ணுறது அவங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நான் வந்து எப்படி சொல்கிறேன், டீசெண்டாக ப்ரொஃபஷனலாக நடந்துட்டேன். ஏன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இல்லை, இல்லைன்னா அவங்கள தூக்கி எங்கேயாவது போட்டுருவாங்க. ஆமாம், உண்மையாலுமே காவல்துறையில் கடைநிலையில் இருக்கிற எல்லா காவல்துறையிலையுமே ஓரளவுக்கு இறக்க குணம் இருக்கிறவங்க தான் சார். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ நம்ம வந்து வேலூர் காட்பாடிக்கு வரலாம். அப்புறம் துரைமுருகன் வந்து தொடர்ந்து வந்து எம்எல்ஏவாக இருக்கிறாரு. பட் காட்பாடியை வந்து நீங்கள் வந்து அண்ணா காலத்துலேருந்து போட்டுடுறீங்க. இப்போ காட்பாடியை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கணும்? நீங்கள் 50 வருஷமாக இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். மாவட்டத்தை கூட பிரிக்கல சார் அவர். சரி விட்டுருங்களா? அவ்வளோ பெரிய மாவட்டமாக இருந்துச்சு. சரி இருக்கட்டும், அது சரி, அது ஒரு வாரம் வச்சுக்கோங்க. உங்கள் பவரை யூஸ் பண்ணி காட்பாடிக்கு என்ன பண்ணீங்க? என்ன அடிப்படை தெரியும் பண்ணுங்க என்ன? சரி, ஒரு பெருசாக வந்து டெவலப் ஆகிருக்கணும். இப்போது கோயம்புத்தூர் வந்து ஒரு காலத்தில் யாருக்குமே தெரியாது, ஓகேவா? ஆனால் வேலுமணி அண்ட் கோ அவங்க வந்து எப்படி கோயம்புத்தூரை டோட்டலாக சேஞ்ச் பண்ணாங்க. அந்த ரேஸ் கோர்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா வச்சுக்கோங்க, என்னடா இது கோயம்புத்தூரா இது அப்படின்னு யோசிச்சு வைப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காட்பாடிக்கு துரைமுருகன் என்ன பண்ணார்? இப்போ கடைசி தேர்தலில் வந்து 500 வாக்குகள் வித்தியாசம் தான் வெற்றி பெற்றார். உண்மையாலுமே வந்து உங்களுக்கு வந்து மக்கள் மேலே அக்கறை இருந்தால், மக்களுக்கு உங்கள் மேலே செல்வாக்கு இருந்தால் நீங்கள் 500 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்க மாட்டீங்க. அதிகமாக 5000 ஓட்லேயே ஜெயிச்சிருப்பார். மினிமம் 5000 வந்து ஜெயிச்சிருப்பார். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய அடி. இந்த முறை வந்து துரைமுருகன் வந்து வெற்றி பெறுவது வந்து சந்தேகம் தான். ராமு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து அணைக்கட்டு தொகுதி சார். அணைக்கட்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமான தொகுதி. ஸோ இந்த முறை யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக சார்பாக அதே நந்தகுமார் அவர்கள் தான் நிற்கிறாரு. வேலழகன் அவர்கள் அதிமுக சார்பாக நிற்கிறாரு. ரவிக்குமார் வந்து நாம் தமிழர் சார்பாக, வேல்முருகன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாரு. நந்தகுமார் அவர்கள் மேலே வந்து அலிகேஷன், நீங்கள் தான் சொன்னீங்க அலிகேஷன் இருக்குன்றத நான் கொஞ்சம் ஈஸியாக அவரை வந்து அப்ரோச் பண்ணலான்ற மாதிரி கேள்விப்பட்டேன் சார். ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் நந்தகுமார். அதனால தான் அவர் தொடர்ந்து ஜெயிச்சாரும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. பட் இப்போ கவர்மெண்ட்டால் அவருக்கு ஏதோ சின்ன அலிகேஷன் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்னா, பட் ஒரு சாஃப்ட் கார்னரான ஒரு ஆள், எல்லாத்தையுமே நல்லா பேசக்கூடிய நபர், அந்த மாதிரியான பேர் அவருக்கு இருக்குது தொகுதியில். அப்படி இருந்தாலும் வந்து எப்படி நம்ம அதை பார்க்கணும்னா, இந்த திமுக மேலே ஒரு அலிகேஷன் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு எதிராக திரும்புது. ஏன்னா நிறைய கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பேசுவாராம், அவர் கலகலன்னு பேசுவாராம். கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த அழட்டிக்கக்கூடிய ஆள் இல்லை. பட் கவர்மெண்ட்டால் அவருக்கு வந்து அந்த கடைநிலையில் கொஞ்சம் பெரிய செட்பேக் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ வேல்முருகன் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக, எனக்கு இது தெரிஞ்சு நந்தகுமார் அவரோட வாக்கை வந்து வேல்முருகன் தான் பிரிப்பார், எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து அணைக்கட்டு தொகுதியில் நடக்கும். கேவி குப்பம், நிறைய பேர் கேவி குப்பத்துக்கு வந்து ஃபுல்லு சார். இன்னொன்றுனா கேவி குப்பத்தில் வந்து என்ன ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, துரைமுருகனோட வீடு இருக்கிறது கேவி குப்பம் தொகுதியில். கேவி குப்பம் தான். ஆமாம், அதில் வந்து அவங்க பையன் ஆக்ரோஷமாக பேசியிருப்பார். எங்கேயோ இருந்து சென்னை கிட்ட இருந்து ஒரு ஆள் வந்து இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருப்பார். அந்த சாதிய உணர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. துரைமுருகன் அவர்களுக்கும் இருக்குது, ஜெகத்ரட்சனுக்கும் இருக்கும், அதே போல் துரைமுருகன் பையன் அவர்களுக்கும் இருக்கும். சில பேர் வந்து இப்போ சிவசங்கர் இருக்காருன்னா வச்சுக்கேன், அவருக்கு தெரியும் ஒரு தொகுதியில் வந்து பறையஸ் அதிகமாக இருக்காங்க, அவரை பகச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் அவர் அந்த மாதிரி வெளிப்படையெல்லாம் எங்கேயும் பேசுனது இல்லை சார். ஆனால் துரைமுருகன் வந்து அந்த வண்டியில் ஏறும்போது ஏறாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது யார் தானே? ஒரு மாவட்ட செயலர், விசிக மாவட்ட செயலர் ஏறும்போது ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு பெரிய அலிகேஷன் ஆச்சு. நீ எப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லலாம்? அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பிரச்சனை வந்துச்சு. திருமாவளவன் வந்து தேர்தல் நிற்க போகிறது, பின்வாங்கினது, பிரேமலதா வந்து அவளை மதிக்கலை,
சார் இன்னொன்று வந்து கேவி குப்பத்தை வந்து திரும்ப வந்து ஒரு பிரச்சாரத்திலே சொன்னார், கேவி குப்பத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைமை சொன்னதாகவும், இவர் வந்து இல்லை நான் வந்து அது மறுப்பு தெரிவித்தார். ஏன்னா அங்கே ஒரு தலித் தலைவர் நிற்கிறாரு, அதனால சொல்லிட்டு நான் அதை திரும்ப அவர்கள் வந்து சில இடங்களில் வந்து ரொம்ப ஜென்யூனாக நடந்துப்பார். காட்டுமன்னார் கோயிலே அவருக்கு பதிலாக வந்து விசிகலே யாராவது நிற்க வச்சிருக்கலாம். பட் அவர் நிற்க வைக்காமல் இளைய பெருமாள் அவங்களோட பையனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவர் காங்கிரஸை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த மாதிரி வந்து அவர் அங்கே போய் நின்னா வச்சிங்களேன், இல்லை அங்கே வாங்கி நின்னா வச்சிங்க, தலித்துக்குள்ளே வந்து ஒரு மோதலை வந்து உருவாக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம். இல்லை அவரோட எண்ணம் என்ன இருக்குன்னா, எங்கே இருந்தாலும் வந்து தலித்துகள் வந்து ஒரு அரசியல் அங்கீகாரம் பெறணும் அப்படின்ற ஒரு, அதுவும் ஒரு தலைவராக இருக்கிறவங்க அங்கீகாரம் பெறணும் ஒரு மனநிலையில் இருக்கிறதா தான் தெரியுது. அதை நம்ம அந்த திருவிகா நகரில் வேட்பாளரையும் பார்க்குறோம், இங்கேயும் பார்க்குறோம் சார். அதனால் கேவி குப்பத்தோடைய வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? கேவி குப்பம் வந்து ஏடிஎம்கே கூட்டணி தான் இருக்குது. அண்ணன் ஜெகன்மூர்த்தி வந்து வெற்றி பெற்றுவார். அண்ணன் ஜெகன்மூர்த்தி வந்து தொகுதியை வந்து நல்லா பார்த்துக்கிறாரு. புரட்சி பாரதம் அந்த கட்சியும் நல்லா இருக்குது சார். இன்னொன்று பாமக பயங்கரமாக இல்லை செய்கிறாங்க சார் அங்கே. ஆமாங்க சார், ரொம்ப வெளிப்படையாக. ஏன்னா இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லை, அந்த துரைமுருகன் பையன் வந்து அந்த மாதிரி பேசுனதுக்கு பாமக காரங்க வந்து அவரை திட்டுறாங்க, ஜெகன்மூர்த்தி அவர்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாது, அவருக்கு நாங்கள் எப்பயுமே கூட இருப்போம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் சாதி உணர்வு வந்தாலும் கொஞ்சம் பேர் நியூட்ரலாக நடந்துப்பாங்க. இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி. அதனால தான் வட தமிழகத்தில் வந்து அந்த கலவரங்கள் இந்த வெட்டுக்கூத்துலாம் பெருசாக நடக்கிறதுக்கு அது காரணம் என்னென்னா, ஜாதி உணர்வு இருக்கும், நீ வரக்கூடாது மேலே வரக்கூடாதுன்னு. பட் நிறைய பேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக நியூட்ரலாக இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஜெகன்மூர்த்தி அவர்களை வந்து 2021 வெற்றி பெற்ற வைக்குது. கடந்த 3 முறையும் அந்த கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. இந்த முறையும் வந்து அங்கே அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் தான் வந்து முன்னாடி இருக்கார். அவர் தான் வெற்றி பெறுவார். அதுக்கு ரீசன் என்ன, ஏடிஎம்கே, பிஎம்கே, அதுக்கப்புறம் ஜெகன்மூர்த்தி அவர்களும் வந்து நல்லா வேலை செஞ்சுக்கார். பெரிய அலிகேஷன் இல்லை ஒரு நாள். இல்லை எனக்கு தெரிஞ்ச அந்த தொகுதியில் விசிக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ அரகண்ட்டாக வந்து இருந்தீங்கன்னா வச்சுங்க, ஒரு தலித் தலைவர். ஏன்னா ஆரம்பத்தில் அவருக்கு திருமா அவர்களுக்கே வந்து அவங்களுடைய ஜெகன்மூர்த்தி யாருன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் அரசியல் வழிகாட்டி, அவரு கூட பயணிச்சதாகவும் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற பாதி பேர் வந்து இவரு செல்வ பெருந்தகையே நம்ம அவர் தான் வந்து ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு திமிர்த்தனமான அரசியல், அடிச்சா திருப்பி அடின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் இருக்குல்ல, லைக் நீ பண்ணா நானும் பண்ணுவேன், என்னை அடிச்சா நானும் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதே வந்து ஒரு மூத்தியார் அவர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ் எல்லாமே ஆதரவு நெல் மனநிலை அவருக்கு தான் இருக்கு. எல்லா மக்களும் அவர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லை அவர் தான் வின் பண்ணுவார். அடுத்து வந்து குடியாத்தம் தொகுதி சார். ஸோ குடியாத்தம் தொகுதியும் வந்து ரிசர்வ் தொகுதி. அங்கே வந்து கடைசி வந்து அப்படியே மாறி மாறி வராங்க ஏடிஎம்கே டிஎம்கேன்னு. ஸோ இந்த முறை வந்து அதை வந்து டிஎம்டிகேக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து டிஎம்கே கூட்டணிக்கு பெரிய மைனஸ். ஏடிஎம்கே சார்பாக பரிதா அவர்கள் நிற்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா இரட்டை இலை. அதே போல் டிஎம்டிகே சார்பாக தேமுதிக சார்பாக நிற்கிறாங்க. சிந்து வந்து டிவிகே சார்பாக, இம்லான் அப்படின்னு சொல்லிட்டு என்டிகே சார்பாக வந்து ஒருத்தர் நிற்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய ப்ளஸ், ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் சார்? அது என்ன காரணம்னா, இந்த தொகுதி வந்து ஸ்டேபிளாக இருக்கிற தொகுதி இல்லை. அதிமுகவோட கோட்டை, திமுகவோட கோட்டைலாம் நம்ம சொல்ல முடியாது. கடைசி முறையாக வந்து லைக் 83,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. மொத்தம் வந்து இருக்கிற 2,48,000 வாக்குகளை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முறை வந்து அதை வந்து டிஎம்டிகே கொடுத்துருக்காங்க. சின்னன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக எனக்கு பழக்கப்பட்ட சின்ன வந்து தூரத்து பச்சை கண்ணுக்கு குளுமை என்னவாங்க. தூரத்து பச்சை கண்ணுக்கு குளுமை எப்படி சார் அதெல்லாம் சொல்கிறீங்க? அது ஒரு பழமொழி இருக்குது. முரசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு பழக்கப்பட்ட சின்னம்னா அது இரட்டையில் அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபெமிலியரான ஒரு கேண்டிடேட் பரிதா அவர்கள், அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சார் அடுத்தது வந்து திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி கள நிலவரம் எப்படி சார் இருக்குது? சரி, திருப்பத்தூர் அந்த கள நிலவரம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக அதோட கூட்டணி கட்சிகளுக்கு வந்து 58 சீட்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த 58 சீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மும்முரமாக இருக்கார். நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். காங்கிரஸ் வந்து நிற்கிற 28 தொகுதியில் 18 தொகுதியில் வந்து யார் நிற்கிறாங்கன்னா அதிமுக நிற்கிறாங்க. அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அதெல்லாம் வந்து பிஜேபிக்கு தள்ளி விட்டார் எடப்பாடி. ஸோ அந்த வின்னிங் பாசிபிலிட்டி எங்கே அவருக்கு வந்து அதிகமாக இருக்கோ அதை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து இவருக்கு இருக்கிற ப்ளஸ். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, அங்கே வந்து டிவிக்கே வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வந்தால் சொல்ல மாட்டோமா? வந்தால் வரட்டும், நான் வரலாம் சொல்ல. சரி, நான் வந்து ஏற்கனவே இருக்கிற ட்ராக் ரெக்கார்டை வச்சு பார்த்து தான் சொல்கிறேன். ஓகேவா? டிவி அதான் சார், அது புரிஞ்சிக்க மாட்டாங்க சார், கலை யதார்த்தத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆமாம், வேறுமணியே வந்து மீடியாவில் வர்றது இல்லை இன்ஸ்டாவில் வந்து ஏதாவது அப்போலாம் வந்து சோஷியல் மீடியாவில் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல் நடக்கும். சீமான் தான் ஜெயிப்பார். இப்போ விஜய் ஜெயிக்கிறார். அது 2016 இருந்தே அந்த மாதிரி இருந்தது சார். அந்த மாதிரி இருக்கு.
ஆக்சுவலாக நிறைய பேர் சோஷியல் மீடியாவை இல்லை அதை தாண்டி விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. அது நான் குறைச்சி மதிப்பு இல்லை அது இல்லை சார். ஆனால் பட் அதை குக்கிராமம் வரைக்கும் சென்றடைஞ்சாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. குக்கிராமம் வரைக்கும் வந்து சென்றிருக்காங்களா, அதை தாண்டி ஏற்கனவே வந்து திமுக கோட்டையாக இருக்குல்ல, அதெல்லாம் உடைச்சாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம வந்து பொறுத்தன்னு தான் பார்க்கணும். சரி, திருப்பத்தூர் தொகுதிக்கு வரலாம். திருப்பத்தூர் தொகுதியும் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே மாதிரி தான். அங்கே வந்து தெலுங்கு பேசும் மொழியினர் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் பிள்ளை சமூகத்தை சார்ந்தவர் இருக்காங்க, பறையர், வன்னியர், அப்புறம் முதலியாரும் வந்து ஓரளவு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம் வந்து ஓரளவு தான் இருக்காங்க. வேலூரில் இருக்கிற மாதிரி இங்கே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த தொகுதியில் வந்து இருக்குது. இப்போ இந்த முறையும் வந்து நல்ல தம்பி அவர்கள் தான் நிற்கிறாங்க. ஏற்கனவே 2 முறை அவர் தான் நின்னார். இந்த முறையும் அவர் நிற்கிறாரு. ஞானசேகர் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில் அமமுக தினகரனோட கட்சிக்காரர் ஒருத்தர் நிற்கிறார், ஞானசேகர்னு. குக்கரில் ஆறுமுகம் வந்து நாம் தமிழர் கட்சி. திருப்பதி அவர்கள் வந்து டிவிகே. திருப்பதி அவர்கள் வந்து சீட்டு கிடைக்கலன்ட்டு டிவிகேக்கு போய் இன்னைக்கு சேராரு, நாளைக்கு சீட் அவருக்கு. அவர் ஏடிஎம் கேட்காரு. ஆக்சுவலாக இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீ வந்து விஜயோட ரசிகனாக இருக்கிற, உந்திரப்பேட்டில் யார் விஜய் ரசிகம் பண்ணுற தலைவர்? உந்திரப்பேட்டில் யார் ரசிகம் அப்படின்லாம் யாரும் இல்லை சார். ஓரளவு வெயிட் பெரிய ஆள், ஒரு ஃபெமிலியான ஃபேஸ்ப்பா அவர் அப்படின்னா. இல்லை சத்தியமாக எனக்கு தெரியல. உந்திரப்பேட்டில் இப்போ ஊருக்கு எவனாச்சும் ஒருத்தர் இருப்பான், உங்களுக்கு தெரியல, நீங்கள் அதுக்குள்ளே போக மாட்டீங்க. இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பட் அந்த அளவுக்கு பெரிய முகங்கள்லாம் கிடையாது. ஓகே, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே ரசிகராக இருக்கான்ல, சீட்டு கேட்டிருப்பான்ல, அவன் கோவம் அடையுமானா அடையமாட்டான். பட் அவங்களே வாண்டடாக வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ திருப்பதிக்கு வந்து கொடுத்துருக்காங்களா? இப்போ திருப்பதியை தாண்டி வந்து இன்னொருத்தர் அங்கே வெயிட்டாக இருக்கான்னு இருந்தாங்க, திருப்பத்தூரில் இருந்தாங்க. ஏன்னா திருப்பத்தூரில் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வருஷமாக இருந்திருக்கேன்றதுனால உண்மையாலுமே அங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணும்போது திருப்பதிக்கு கொடுத்தாலும் அவங்களாம் வந்து நாளைக்கு சேர டிவிக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களாம் வெக்ஸ் ஆக மாட்டாங்க. இல்லை, திருப்பதி வந்து கடந்த 5 ஆண்டுகளாகவே அந்த சீட்டுக்காக ஏடிஎம்கேல ஃபைட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் வந்து அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, நல்ல தம்பி கேண்டிடேட் இருக்கார்ல, நம்ம டிஎம்கே கேண்டிடேட், அவர் ஒரு சாஃப்ட் கார்னர். அவரும் எல்லாத்தையுமே நல்லா பழகக்கூடியவர், கட்சி பேதம் என்று பழகக்கூடியவர். அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் அவர் தான் வின் பண்ணுற பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் வந்து எதிர்கட்சிகள்கிட்ட அந்த அளவுக்கு வந்து பகச்சிக்கக்கூடிய ஆள் கிடையாது மற்ற தொகுதி மாதிரி. ஸோ அதனால் ஒரு சாஃப்ட் கார்னரில் அந்த மாதிரி நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூரில் வந்து டிஎம்கே தான் ஓரளவு முன்னாடி இருக்காங்க. இல்லை, டிஎம்கே தான் முன்னாடி இருக்காங்க உண்மையாலுமே, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு திருப்பதி வந்து ஏடிஎம்கே ஓட்டை வந்து ரெண்டாக பிரிக்கிறாரு. இன்னொன்று வந்து பயங்கரமாக டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு யாருக்கு? டிஎம்கே. அதுமாதிரி நல்ல தம்பிக்கு அலிகேஷன் கிடையாது. சில டிஎம்கேக்காரங்களும் நல்லா தான் இருக்குது, நல்லவங்க. அதாவது நல்ல தம்பி அதுக்கு சலைச்சவர் இல்லை, ஓரளவுக்கு நல்ல திருப்பத்தூரில் பண்ணுறவர் தான். அடுத்து வந்து ஜோலார்பேட்டை, நம்ம முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி அவர்களுடைய தொகுதி. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த முறை வந்து சொற்ப வாக்குகள் தான் வீரமணி அவர்கள் வந்து தோல்வியை தவிர்னார். இந்த முறையும் வந்து வீரமணி அவர்கள் தான் வந்து கேசி வீரமணின்னு தான் நிற்கிறாரு. கவிதா தனபாலன் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. கடந்த முறை ஏன் தேவராஜ் அவருக்கே வந்து சிட்டிங் எம்எல்ஏ ஒரு 40+ பேருக்கு இங்கே இல்லை, அவங்களுக்கு அலிகேஷன் இருந்துச்சு. அவர் பேர் அலிகேஷன் இருக்கட்டும். அப்போ மக்கள் நினைப்பான், நீயே கட்சிக்காரனை மாத்திர, நான் எதுக்கு மாற்றி ஓட்டு போடுவான்னு நினைப்பான்னு நினைக்க மாட்டான். அது ரைட்டு, பொதுவாக இருக்கும்போது அதை மாற தான் செய்யும். அலிகேஷன் இருக்குன்னா அப்போ நான் மாற்ற தானே செய்யணும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது கவிதா தனபாலன் அவர்கள் வந்து இருக்காங்க. கேசி வீரமணி வந்து அதிமுக சார்பாக, முனுசாமி அவர்கள் டிவிகே சார்பாக, என்டிகே சார்பாக சசிரேகா. ஜோலார்பேட்டையை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே வந்து வன்னியர் சமூக மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க, பறையர் சமூகத்தினர், கொஞ்சமாக முஸ்லீம் இருக்காங்க, கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கேசி வீரமணி அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர். அதை தாண்டி வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. பிஎம்கே வந்து கூட இருக்காங்க. இந்த தொகுதியில் வந்து ஜோலார்பேட்டில் வந்து இவங்க கொஞ்சம் லைக் தலித்துகள் வந்து கொஞ்சம் வன்னியரோட வந்து குறைவாக இருக்காங்க, குறைவாக இருக்காங்க. ஸோ கேசி வீரமணி அவர்கள் தான் வந்து முன்னணியில் இருக்கார். அவர் தான் வந்து இந்த இதில் வெற்றி பெறுவார் நான் நினைக்கிறேன். இல்லை, அவர் தான் வெற்றி பெறுவார், எனக்கு களம் அப்படி தான் சொல்லுது. அடுத்து வந்து ஆம்பூர் தொகுதி சார். ஸோ ஆம்பூர்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பிரியாணி சார், சீரக சம்பா பிரியாணி. நம்ம என்ன ஊர்? நம்ம வந்து சென்னை. ஸோ கடந்த 2011, 2016 வந்து அதிமுக தான் அங்கே வின் பண்ணியிருக்காங்க. 2021 வந்து வில்வநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு. இந்த முறையும் வில்வநாதன் தான் நிற்கிறாரு. வெங்கடேசன் அவர்கள் வந்து நிற்கிறார் ஏடிஎம்கே சார்பாக. அப்சியா தௌஃபிக் பக்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நிற்கிறாங்க நாம் தமிழ் சார்பாக. அதே மாதிரி சரியான ஸ்ட்ராட்டஜி சார். இம்தியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஏடிஎம்கே கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஏன்னு நான் சொல்லிட்டேன்னா, டிவிகேலையும் இஸ்லாமியர் கேண்டிடேட், என்டிகேலையும் இஸ்லாமியர் கேண்டிடேட். அவன் டிவிகேல இருக்கவன் வந்து ரொம்ப சின்ன பையன், லைக் ஒரு 30 40 வயசு இருக்கும். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இல்லை இயல்பாகவே வரும்ல. ஒரு விஜய் மேலே ஒரு வசீகரம் இருக்குது, ஓகேங்களா? அந்த வசீகரம் ஒன்று பொதுவாக வந்து யங்ஸ்டர் ஓட்டு வரும். இஸ்லாமியர்கள் வந்து ஒரு இஸ்லாமியர் நிற்கிறான் விஜய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈர்ப்பு காரணமாக போடுவாங்க. வெங்கடேசனருக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா,
இஸ்லாமியர் அந்த சிறுபான்மை வாக்குகள்லாம் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா ஈஸியாக வந்து வெங்கடேசன் வந்து வெற்றி பெற்றுவார்னு கணக்கு போடுறாரு. உங்களுக்கு வந்து 3ஆம் உடையும் அந்த இடத்த திமுகவுக்கு இஸ்லாமியர் வாக்குக்கு போகும், அதே போல் நாம் தமிழருக்கு போகும், இம்தியாஸ் இவருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் போகும். இப்படி போகும்போது ஏடிஎம்கே சார்பாக வெங்கடேசன் அவர்கள் வந்து பெரிய மார்ஜின்லாம் இருக்கார், ஒரு சின்ன மார்ஜினில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆம்பூரில் வெங்கடேசன் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னதான் வந்து பாசிச பாஜக உள்ளவருன்னு சொன்னாலும் ஆம்பூரில் நான் ஏன் இம்தியாஸுக்கு போடக்கூடாது, நான் அப்ஜியாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சார் அடுத்தது வந்து வாணியம்பாடி தொகுதி சார். ஸோ வாணியம்பாடி வந்து ஒரு முக்கியமான தொகுதின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாணியம்பாடியில் வந்து இது வரைக்கும் கடந்த 3 சட்டமன்ற தேர்தலையும் வந்து அதிமுக தான் வின் பண்ணியிருக்காங்க. வேறு வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்க. இந்த முறை வந்து செந்தில்குமார் அவர்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ அவர்கள் வந்து நின்றுருக்காங்க. பெருசாக அலிகேஷன் இல்லை. திமுக சார்பாக வந்து சையத் ஃபாரூக் ஏணி சின்னத்தில் போட்டிடுறாரு. இங்கே பெரிய ப்ளஸ் என்னென்னா ஏணி சின்னம். ஏணி சின்னமா, விசில் சின்னமா, இல்லை இரட்டை இலையா, இல்லை விவசாயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஏடிஎம்கே இருக்கிறதுக்கான ஈஸியாக வின் பண்ணுவார். இங்கே இன்னொரு பிரச்சனைனா டிவிகே சார்பாக டிவிகே வேட்பாளர் வந்து இஸ்லாமியர். ஸோ ஈஸியாக வந்து இந்த இஸ்லாமிய ஓட்டு ஈஸியாக ஓடையும். செந்தில்குமார் வந்து ஈஸியாக வெற்றி பெறுவார். வாணியம்பாடியில் வந்து தலித் கிறிஸ்தவர்கள் ரொம்ப உதயந்திரம் ஊர் இருக்குல்ல, உதயந்திரத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. உதயந்திரம் அதை சுற்றுள்ள பகுதிகளில் வந்து கிறிஸ்தவர்களும் வந்து அதிகமாக இருக்காங்க. ஆக்சுவலாக வாணியம்பாடி தொகுதியில் தான் தலித் கிறிஸ்தவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வாக்குகள் வந்து பிரிஞ்சால் ஈஸியாக செந்தில்குமார் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு கள நிலவரம் சொல்லுது. நீங்கள் கம்பேர் பண்ணினாவே போதும், உங்களுக்கு வந்து பாமக வாக்கு ப்ளஸ் ஏடிஎம்கே வாக்கு வந்தாவே போதும். இஸ்லாமியர் வாக்குகள் வந்து 2ஆக உடையும். ஓகேங்களா? அப்படி உடையும் போது செந்தில்குமார் அவர்கள் வந்து ஈஸியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப பேசிட்டு வந்தேன் நேர்காணலில். பெரிய மாவட்டம் சார் இது.